நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டிற்கு உள்துறை அமைச்சகம் செல்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எதையும் அரசியலாக்கித்தான் உங்களுக்கு பழக்கம். மாணவர்களை ஒழுங்காக படிக்க விடுங்கள், நல்ல திட்டங்களை நீங்கள் பின்பற்ற விடுங்கள் என்பதைத்தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அழகாக பத்திரிகையில் சொல்லி இருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு முத்ரா கடன் வங்கியில் 1/3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டியலின சகோதரர்களுக்கு 44,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மாநில அரசு கூட இந்த அளவிற்கு பட்டியலின சகோதரர்கள் எதுவுமே செய்யல. பட்டியலின சகோதரர்களின் ஹாஸ்டல்ல போய் பாருங்க. தமிழ்நாட்டில் சொன்னீங்களே பொன்முடி என்ன பேசினாரு? ஒரு அமைச்சர் என்றால் அத்தனை மக்களுக்கும் பிரதிநிதி. அவர் மக்களுக்கு பிரதிநிதினா, தமிழக மக்களுக்கு பிரதிநிதினா, அவர் தமிழக பெண்களுக்கும் பிரதிநிதி. ஆக தமிழக பெண்களை மிக மோசமாக அசிங்கமாக பேசிய பொன்முடி எப்படி அமைச்சரவர்கள் நீக்கும் எதிரான என்பதை நாங்கள் இங்கே அடையாளப்படுத்துவோம். கனிமொழி சகோதரி என்ன சொல்றாங்க? முதலில் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. கட்சி பதவி ஒண்ணு பெருசு இல்ல. கட்சியில் நீங்கள் கட்சி பெண்களுக்கு பிரதிநிதி அல்ல, தமிழக பெண்களுக்கும் பிரதிநிதி தான். ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர்கள் பிரதிநிதிகள். அப்படி என்றால் தமிழக பெண்கள் பொன்முடி அவர்களை நிச்சயமாக அமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் நீங்கள் அமைச்சரவையில் நீக்கும் வரை நீங்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்ற முத்திரையை நாங்கள் குத்துவோம். அதுதான் சரியாக இருக்கும். அதிமுக பாஜக பீமஜோதியை சென்னையில் அம்பேத்கர் தடை பண்றாங்க. பீமஜோதி என்பது அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருப்பது. இதற்கு காவல்துறை எடுத்துச் செல்லக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். ஊர்வலமா போகக்கூடாது தடை விதிக்கிறாங்க. அப்ப அம்பேத்கருக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்களா? அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறோம் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், இல்லைனால் ஜோதியை நீங்கள் அனுமதியுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.